திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருமந்திர பாடல் என் அதன் தவம், சிரத்தை, செயல் மற்றும் இறையருள் ஆகியவற்றின் ஆழமான உறவை விளக்குகிறது. தவம் என்பது வெறும் யாகம் அல்ல, நாம் செய்யும் செயலை முழு ஈடுபாட்டோடு செய்து அதன் பலனை இறைவனிடம் அர்ப்பணிப்பதே உண்மையான தவம் என்பதை இந்த பாடல் எடுத்துரைக்கிறது. முதலில் பாடலை கேட்போம். அதிபதி செய்து அழகை வேந்தனை, நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின், இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. அதிபதி செய்து அழகை வேந்தனை, நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின், இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. திருமந்திரம் பாடல் அதின் வரி வரி விளக்கம். அதிபதி செய்து அழகை வேந்தனை, இறைவன் ஒருவனை உயர்ந்த நிலையின் அதிபதியாக ஆக்குகிறான். இங்கு அதிபதி என்பது வெளிப்புற பதவியை மட்டும் குறிக்கவில்லை, அது உள்ளான செல்வம், மனநிறைவு மற்றும் ஆன்மீக வளத்தின் உரிமையாளனாக உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. ஆடம்பரமான வெளிவேடங்களை விட உள்ளத்தின் தூய்மையையே இறைவன் பார்க்கிறான். நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, அந்த உயர்நிலைக்கு வழிவகுக்கும் நிறைவான தவத்தை இறைவன் கவனிக்கிறான். இங்கு தவம் என்பது வெளிப்புற சடங்குகளை மட்டும் குறிப்பதல்ல. தவம் என்றால் செய்யும் எந்த செயலையும் ஆத்மார்த்தமாகவும் முழு ஈடுபாட்டுடனும் சிரத்தையுடனும் நிறைவாக செய்வதே. ஒரு செயலை செய்யும் பொழுது அதனால் கிடைக்கும் பலனை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் செயலில் மட்டுமே முழு கவனம் செலுத்த வேண்டும். சில செயல்களை கவனத்துடனும் சில செயல்களை கவனம் இல்லாமலும் செய்வது நல்லதல்ல. அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, பக்தியுடன் இறைவனை வணங்குவதாக இருந்தாலும் சரி, பயணமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் நமது முழு ஈடுபாட்டையும் கொடுத்து பலனை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிறைவாக செய்ய வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்ற தமிழ் பழமொழிக்கு ஏற்பதாம் செயலாற்ற வேண்டும். அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின், வெளிப்புற செயல்களை விட உள்ளத்தின் உண்மையான ஈடுபாட்டை காணும் இறைவன் அந்த நிறைவான தவத்தை ஆதரிக்கிறான். அவனுடைய அருள் உண்மையான சிரத்தையை ஆன்மீக உயர்வாக மாற்றுகிறது. இருபதிக்குள் என்ற எம்பெருமானே. இந்த
உயர்நிலையை ஏற்றுக்கொள் என்றெருமான் நேரடியாக கூறுகிறான். உண்மையான சிரத்தையும் சிவனின் அருளும் இணைந்தாதான் உயர்ந்த ஆன்மீக நிலை கிடைக்கும். அதிபது